வீட்டில் உள்ள பொருட்களை முறையாகவும் சரியாகவும் வைத்திருந்தாலே பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் என்கிறார்கள். அந்த வகையில் துடைப்பத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதற்குரிய திசைகள் என்னென்ன என்பது குறித்தும் வாஸ்துவில் விரிவாகவே சொல்லப்பட்டுள்ளது. லட்சுமி தேவியின் சின்னமாக துடைப்பம் கருதப்படுகிறது. அதனால்தான் துடைப்பத்தை எப்போதுமே வாஸ்துப்படி சரியான திசையில் வைக்க வேண்டும் என்கிறார்கள். அந்த வகையில் தெற்கு மற்றும் மேற்கு இடையே துடைப்பத்தை வைப்பது உரிய திசையாக இருக்குமாம். இதனால் உங்கள் வீட்டில் உள்ள செல்வம் அல்லது பேங்க் பேலன்ஸ் எப்போதுமே காலியாகாமல் இருக்கும். அதேபோல் துடைப்பத்தை எக்காரணம் கொண்டும் வடகிழக்கு திசையில் வைக்கக்கூடாது. இந்த திசையில் வைத்தால் அது குடும்பத்தின் நிம்மதியை குலைத்துவிடும். துடைப்பத்தை காலால் மிதிப்பது மிகவும் தவறு. துடைப்பம் மற்றவர்கள் கண்ணில் படுமாறு இல்லாமல் மறைவான இடத்தில் வைப்பது அவசியமாகும். அதேபோல் செல்வம், ஆபரணங்கள், பணம் மற்றும் மதிப்புமிக்க பொருட்கள் வைக்கும் இடத்திலும் வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் அது வீட்டின் நிதி நிலைமையை சீர்குலைத்து விடுமாம். எப்போதுமே துடைப்பத்தை நேராக நிற்க வைக்காமல் படுத்தவாறு வைக்க வேண்டும். துடைப்பத்தின் முகம் எப்போதும் கிழக்கு நோக்கி வைத்தால் குடும்பத்திற்கு நல்லது. எந்நேரமும் வீட்டை பெருக்கிக் கொண்டே இருக்காமல் காலை மாலை இரு வேளைகளில் பெருக்கினால் போதும். மாலை நேரத்துக்கு மேல் விளக்கு வைத்து வீட்டை பெருக்கக்கூடாது. அப்படியே பெருக்கினாலும் குப்பைகளை இரவில் வெளியே கொட்டக்கூடாது. குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிலிருந்து கிளம்பியதுமே வீட்டை துடைக்கக்கூடாது. வீட்டை துடைப்பதிலும் திசைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. எப்போதுமே மேற்கு அல்லது வடக்கு திசையிலிருந்துதான் துடைப்பத்தை துடைக்க வேண்டுமாம். பழைய துடைப்பத்தையே பயன்படுத்தாமல் துடைப்பத்தை அடிக்கடி மாற்ற வேண்டும். புதிய துடைப்பம் வாங்க வேண்டுமானால் சனிக்கிழமைகளில் தாராளமாக வாங்கலாம். இதனால் நன்மை கிடைக்கும். ஆனால் எக்காரணம் கொண்டும் வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் துடைப்பம் வாங்கக்கூடாது. நன்றி.